கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி குமாரசாமி பேட்டையில் தனது தேர்தல் அலுவலகத்தை பேரன் பேத்தியை வைத்து திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். தர்மபுரி தொகுதியில் முதல் பெண் வேட்பாளராக போட்டியிடும் தனக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் தொகுதி பிரச்சினைகள் தனக்கு நன்கு தெரியும் என்பதால் அதனை தீர்க்க பாடுபடுவேன் என்றும் கூறினார். வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா இன்று நடந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மாம்பழம் சின்னத்தில் நான் இங்கு போட்டியிடுகிறேன். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகிறேன். புதிய நீதி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது அண்ணன் டிடிவி அண்ணன் பேர் சொல்லிட்டேன். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் புதிய நீதி கட்சி, ஐஜேகே இவர்களின் ஆசி பெற்ற கொங்கு முன்னேற்ற கழகத்தின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கு போட்டியிடுகிறேன். இந்திய மக்கள் கல்வி கழகம் எல்லாருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இங்கு போட்டியிடுகிறேன். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்களோடு வந்து இருக்கிறார்கள். வந்து இந்த தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நாங்கள் பார்க்கின்றோம். இது வெற்றிக்கான அறிகுறியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். இங்க நேற்று 4 நாட்களாக நான் இங்கு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறேன். முதலில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, அரூர் சட்டமன்ற தொகுதி, பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி, இன்று தர்மபுரி. முதல் நாளே தர்மபுரியும் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு தர்மபுரி, நல்லம்பள்ளி போன்ற ஒன்றியங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். எங்க சென்றாலும் அமோகமான வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் யாரை பார்த்தாலும் முதல் பெண் வேட்பாளர் என்ற வகையில் எனக்கு பெண்களிடையே ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எல்லோருமே என்னுடைய குறிக்கோள்களை அவர்களிடம் நான் எடுத்து சொல்கின்றேன். தர்மபுரி மாவட்டத்திற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் அவர்களிடம் உண்மையாக சொல்வதால் அவர்களும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தர்மபுரி மாவட்டத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். பலமுறை பிரச்சாரத்திற்கு மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நான் இங்க வந்திருப்பதால எனக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புதிது அல்ல. எனக்கு எல்லாமே தெரியும், மக்களையும் நன்கு தெரியும் என்பதால் எனக்கு அறிமுகப்பட்ட ஒரு தொகுதி. அதனால இங்க எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ஆதரவும், பத்திரிகை நண்பர்களின் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த 5 நாட்களில் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் மிகப்பெரிய வரவேற்பும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறது. நன்றி. ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க.